மாண்பு பேரவைத் தலைவர் ஒரு நாட்டினுடைய உள்துறை மந்திரி, இந்தியாவுக்கு அவர் தான் உள்துறை மந்திரி. அவர் 16/4/2026 அன்று இப்படிப்பட்ட கருத்துக்கள் தென் மாநிலத்தில் நிலவுகின்ற காரணத்தினால்தான் உறுதியாக இந்த தொகுதி மறுவரை வருகின்ற பொழுது உங்களுக்கு எந்தவித பாதிப்பு ஏற்படாது. தொகுதி மறுவரை செய்கின்ற பொழுது அதில் இப்போ இருக்கின்ற 7.18 விகிதாச்சாரம் குறையாமல் பார்த்துக் கொள்ளும் என்ற உறுதியை கொடுத்திருக்கின்றார். அதனால இப்ப கூட நீங்க நிறைய அமைச்சர் இருக்கிறீங்க, நிறைய உறுதிமொழி கொடுக்குறீங்க. இது எப்படி நம்புறது? அமைச்சர் உறுதிமொழி கொடுத்தா நம்பித்தான் ஆகணும்.